ஆதார் கார்டு பற்றிய புதிய மொபைல் ஆப்பை UIDAI வெளியிட்டிருக்கிறது. இந்த புதிய ஆப்பில் நிறைய புதிய ஃபீச்சர்ஸ் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதாவது உங்களோட மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணணும்னா, இமெயில் ஐடி அப்டேட் செய்யணும்னா, இல்ல பெயர் அல்லது அட்ரஸ் கரெக்ஷன் செய்யணும்னா இது வரைக்கும் ஆதார் சேவா சென்டருக்கு போய் லைன்ல நிற்கணும். ஆனா இப்போ இவை மாதிரி மேஜர் கரெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க வீட்டிலேயே மொபைல்ல இருந்து செய்யலாம். இந்த வீடியோவில் எல்லாமே லைவாக காட்ட போறோம். முதல்ல இந்த புதிய ஆப்பை டவுன்லோட் செய்வதற்கு பிளே ஸ்டோருக்கு போகணும். அங்க ஆதார் என்று சர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு பீட்டா ஃபேஸ்ல இருக்கும் புதிய ஆப் வரும். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆப்பை ஃபர்ஸ்ட் டைம் ஓபன் பண்ணினால் ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். எங்க பெர்மிஷன்ஸ் கேக்குதோ அவங்க எல்லாம் அலோவ் பண்ணிடுங்க. ஏன்னா இது கவர்மெண்ட் ஆப். அதுக்கப்புறம் டிஸ்கவர் த ஃபீச்சர் என்ற ஆப்ஷனுக்கு போய் நெக்ஸ்ட் என்று பிரஸ் பண்ணி கண்டினியூ ஆகணும். அதை முடிச்சு ஐ எம் ரெடி வித் மை ஆதார் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ லாகின் செய்ய 12 டிஜிட் ஆதார் நம்பர் என்டர் பண்ணணும். நம்பர் என்டர் பண்ணி கண்டினியூ அழுத்துங்க. அதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வரும். ஸ்க்ரோல் பண்ணி ஐ அக்ரி என்று செலக்ட் பண்ணுங்க. அப்புறம் ப்ரொசீடர் கிளிக் பண்ணுங்க. இப்போ சிம் செலக்ஷன் பேஜ் வரும். மொபைல்ல 2 சிம் இருந்தா 2 வரும். எனக்கு ஒரே சிம் இருப்பதால் நான் டைரக்டா சென்ட் அழுத்திருக்கேன். இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ப்ராசஸ்க்கு ஆதார்ல மொபைல் நம்பர் லிங்க் இருக்கணும் என்பது அவசியமில்லை. லிங்க் இல்லை என்றாலும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணலாம். நானும் இங்க என்னோட பழைய மொபைல் நம்பர் முடிஞ்சிருச்சு, புதிய நம்பர் பயன்படுத்துறேன் என்று செலக்ட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் கண்டினியூ டு ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் என்பதை கிளிக் பண்ணணும். அப்போ ஒரு பாப்அப் வரும். என்கிட்ட வந்த பாப்அப்ல உங்க ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் இந்த போன்ல யூஸ் ஆகிற நம்பர் கிடையாது என்று சொல்லுது. ஆனா அது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம். சோ கண்டினியூ வித் திஸ் நம்பர் என்று செலக்ட் பண்ணணும். கிளிக் பண்ணனே ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் செய்யணும். இது UIDAI வரிவிட்ட புதிய ஃபீச்சர். இதுல நீங்க உங்க முகத்தை ஸ்கேன் பண்ணி டிஜிட்டலா வெரிஃபை பண்ணி ஆப்ல லாகின் ஆகலாம். இப்போ நீங்க லாகின் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணணும்னா அல்லது வேறு எந்த கரெக்ஷன் வேணும்னாலும் இங்க செய்யலாம். இப்போ இனிஷியேட் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு சர்க்கிள் வரும். அந்த சர்க்கிள்குள்ள உங்க முகத்தை வைத்துக்கோங்க. ஆத்தென்டிகேஷன் செய்யும்போது முகத்துக்கு நல்ல வெளிச்சம் இருக்கணும். சன்கிளாசஸ், கேப் மாதிரி ஏதாவது இருந்தா அவை ரிமூவ் பண்ணிருங்க. அப்புறம் முகத்தை சர்க்கிள்குள்ள சரியாக அட்ஜஸ்ட் பண்ணி ஐ இண்டிகேட்டர் கிரீன் ஆகும்போது 1-2 தடவை பிளிங்க் பண்ணணும். அப்படி பிளிங்க் பண்ணினாலே ஆத்தென்டிகேஷன் சக்சஸ் ஆகிடும். இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, ஒரு நாளில் 3 அட்டெம்ப்ட் தான் கிடைக்கும். 3 அட்டெம்ப்ட்ல லாகின் ஆகலன்னா அடுத்த நாள் மீண்டும் ட்ரை பண்ணணும். இங்க என்னோட ஆத்தென்டிகேஷன் ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ ப்ரொசீட் அழுத்தினால் 6 டிஜிட் பின் செட் செய்ய சொல்லும். அந்த பின் நீங்க விருப்பமாக செட் பண்ணலாம். அடுத்த தடவை ஆப்குள்ள வரும்போது இதே பின் போடணும். ஒவ்வொரு தடவையும் ஃபுல் ஆத்தென்டிகேஷன் ப்ராசஸ் செய்ய வேண்டியதில்லை. இப்போ நாம பின் செட் பண்ணி கன்ஃபார்ம் பின் கிளிக் பண்ணுறோம். இப்போ ஆப்குள்ள நாம லாகின் ஆகிட்டோம். இந்த ஆப்ல கவர்மெண்ட் ரொம்ப யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. எக்ஸாம்பிள், டேஷ்போர்ட்லே உங்க QR கோட் கொடுத்திருப்பாங்க. இப்போதெல்லாம் நியூஸ்ல வந்த மாதிரி எங்கும் ஆதார் நம்பர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாம டிஜிட்டலா உங்க QR கோட் ஷேர் பண்ணிக்கலாம். UPI மாதிரி ஆத்தென்டிகேட் பண்ணி சேஃபா ஆதார் ஷேர் செய்யலாம். இந்த ஃபீச்சர் இங்க கிடைக்கும். இந்த ஆப்ல புதிய லுக்ல ஆதார் கார்டுக்கும் ப்ரீவியூ வரும். கார்டை ஃபிளிப் பண்ணினா விசிட்டிங் கார்டு மாதிரி தெரியும். இதை வேறவர்களோட ஷேர் பண்ணணும்னா ஷேர் ஐடி ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதை பிரஸ் பண்ணி டிஜிட்டலா ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி QR கோட் ஃபீச்சர் கூட இருக்கு. அதையும் ஸ்கேன் பண்ணி UPI போலவே ஆதார் ஷேர் பண்ணலாம். மேலும் மாஸ்க்டு ஆதார் என்ற ஆப்ஷன் கூட இருக்கு. நம்பிக்கை இல்லாத இடங்களில் ஆதார் கொடுக்கணும்னா மாஸ்க்டு ஆதார் பயன்படுத்தலாம். இது பாதுகாப்பாக இருக்கும். இங்க செலக்டிவ் ஷேர் என்ற ஆப்ஷன் கூட இருக்கு. நீங்க ஷேர் என்ற பட்டனை கிளிக் பண்றீங்கன்னா ஆப் உங்களிடம் கேட்கும், முழு ஆதார் ஷேர் பண்றீங்களா அல்லது செலக்ட் பண்ணின தகவல்கள் மட்டும் ஷேர் பண்றீங்களான்னு. உதாரணத்துக்கு சில இடங்களில் முழு ஆதார் கொடுக்க வேண்டியதில்லை. பெயர் மட்டும் அல்லது போட்டோ மட்டும் வேண்டுமானால் நீங்க டிக் மார்க் ரிமூவ் பண்ணி வேண்டிய டீடைல்ஸ் மட்டும் ஷேர் செய்யலாம். இப்படி செலக்ட் பண்ணி கண்டினியூ பண்ணினா ஆதார் ஷேர் ஆகிடும். இது சில காலத்துக்கு முன்பே இருந்த ஃபீச்சர் தானேன்னு நீங்க நினைக்கலாம். அப்போ இதுல புதுசா என்ன இருக்கு? அதுதான் இப்ப பாக்குறோம். ஆப்குள்ள கீழே வந்தா சர்வீசஸ் என்ற ஒரு புதிய செக்ஷன் கொடுத்திருக்காங்க. அதை ஓபன் பண்ணினா நீங்க 2-3 மாதங்களாக எதிர்பார்த்த பல நியூ யூனிக் ஃபீச்சர்ஸ் கண்டுக்கப்படும். முதல்ல பெரிய ஃபீச்சர், மொபைல் நம்பரை ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் மூலமா வீட்டில் இருந்தபடியே அப்டேட் பண்ணலாம். இது ரொம்ப பெரிய சேஞ்ச். இதுக்காக ஆதார் சேவா சென்டருக்கு போய் நீண்ட லைன்ல நிக்க வேண்டிய அவசியமே இல்ல. அதே மாதிரி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும்னாலும் வீட்டிலிருந்தே செய்யலாம். உங்க பெயர்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தா பெயர் கரெக்ஷன் கூட இங்க செய்யலாம். இமெயில் ஐடி அப்டேட் பண்ணுவதும் இப்போ ஈஸி. இந்த பேசிக் கரெக்ஷன்ஸ்க்கு சர்வீஸ் சென்டர் தெரு தெருவா சுற்றி கொண்டிருக்க வேண்டியதில்லை.
ஆனா டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ற ஆப்ஷன் இன்னும் அவைலபிள் இல்ல. UIDAI CEO அவர்கள் பாட்காஸ்ட்ல சொன்ன மாதிரி அது கூட சீக்கிரம் வரும். ஸ்லோலி எல்லா ஃபீச்சர்ஸையும் ஆப்புக்குள்ள இன்டகிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவைலபிள் இருக்கும் ஃபீச்சர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு லைவாக பார்ப்போம். மொபைல் நம்பர் அப்டேட் செய்வது எப்படி என்று காட்டுகிறேன். அதுக்காக நாம மொபைல் நம்பர் அப்டேட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்றோம். இந்த சர்வீஸ் யூஸ் பண்ண ₹75 ஆன்லைன் பேமெண்ட் செய்யணும். மேக்ஸிமம் 30 நாட்களுக்குள்ள அப்டேட் ஆகும். யூசுவலி 1-2 நாட்கள்லயே அப்டேட் ஆகுது. இங்க படிப்படியாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்கோம். புதிய மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணும்போது ஃபேஸ் அத்தென்டிகேஷன் வரும், ஃபீஸ் பே பண்ணணும், பேமெண்ட் ஆனதும் ரிசீப்ட் கிடைக்கும். இப்போ இந்த ப்ராசஸ் எப்படி செய்யறது என லைவ் காட்ட போறோம். இப்போ நாம கண்டினியூ கிளிக் பண்றோம். உங்க ஆதார்ல லிங்க் ஆகி இருக்கும் பழைய மொபைல் நம்பர் இங்க வரும். அடுத்தது புதுசா அப்டேட் பண்ணணும் நம்பரை இங்க என்டர் பண்றீங்க. பழைய மொபைல் நம்பர் முடிஞ்சிருந்தாலும் இங்க புதிய நம்பர் என்டர் பண்ணி அப்டேட் பண்ணலாம். நாம சென்ட் OTP கிளிக் பண்ணும்போது புதிய மொபைல் நம்பருக்கு OTP வரும். அது உங்கதுதான் என்பதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக இங்க OTP என்டர் பண்ணி வெரிஃபை அழுத்தணும். இப்போ OTP மூலம் நம்பர் வெரிஃபை ஆகிடுச்சு. ஆனா அடுத்ததும் ஃபேஸ் அத்தென்டிகேஷன் மூலம் கன்ஃபார்ம் பண்ணணும். இந்த அப்டேட் நீங்க தானே பண்றீங்க இல்ல ஃப்ராட் பண்றவர்களா என்பதை. அதுக்காக நாம ஃபேஸ் அத்தென்டிகேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்றோம். இங்க சன்கிளாசஸ் போடாதீங்க, முகத்துக்கு நல்ல லைட் இருக்கணும் என்று சொல்லியிருக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு 3 அட்டம் தான் கிடக்கும். இப்போ ப்ரொசீட் அழுத்தி முகத்தை சர்க்கிள்குள்ள வைத்துக்கோங்க. ஐ இண்டிகேட்டர் கிரீன் ஆனவுடன் ஹல்கா பிளிங்க் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபேஸ் அத்தென்டிகேஷன் சக்சஸ்ஃபுல் ஆகிடும். அத்தென்டிகேஷன் கம்ப்ளீட் ஆனவுடன் ₹75 ஃபீஸ் பே பண்ணணும் என்ற ஆப்ஷன் வரும். கன்ஃபார்ம் அண்ட் பே கிளிக் பண்ணுங்க. இங்க ரேசர் பே பேமெண்ட் கேட்வே இன்டகிரேட் பண்ணிருக்காங்க. நீங்க UPI, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எது வேணும்னாலும் செலக்ட் பண்ணலாம். நான் இங்க UPI மூலம் பே பண்றேன். கூகுள் பே செலக்ட் பண்ணி பின் என்டர் பண்ணி பேமெண்ட்டை அத்தென்டிகேட் பண்றேன். பேமெண்ட் சக்சஸ் ஆனதும் உங்க ஆதார்ல மொபைல் நம்பர் அப்டேட் செய்யும் ரிக்வெஸ்ட் நல்லா ரெஜிஸ்டர் ஆகிடும். அடுத்தது ஒரு ஸ்லிப் ஜெனரேட் ஆகும். அத டவுன்லோட் அக்னாலெட்ஜ்மெண்ட் பட்டன் அழுத்தி டவுன்லோட் பண்ணலாம். அந்த ஸ்லிப்ல புதிய மொபைல் நம்பர் தெரியும், SRN நம்பர் கூட ஜெனரேட் ஆகியிருக்கும். இந்த ரிக்வெஸ்ட் உடனே கவர்மெண்ட்க்கு சென்ட் ஆகிடும். எந்த பிசிக்கல் டாக்குமெண்ட்டும் எங்கும் அனுப்ப வேண்டியதில்லை. சாதாரணமா 2-3 நாள்லயே மொபைல் நம்பர் அப்டேட் ஆகிடும். ஆனா மேக்ஸிமம் ப்ராசஸிங் டைம் 30 நாள்னு சொல்லியிருப்பாங்க. சில நேரம் 1 வாரம் ஆகலாம். ஆனா மேக்ஸ் 30 நாளுக்குள்ள வேலை முடிஞ்சிடும். பெரும்பாலான பேருக்கு 2-3 நாள்லயே அப்டேட் ஆகிடும். சோ கவலைப்படவே வேண்டாம். இப்படி நீங்க உங்க ஆதார் கார்டுல மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல பெயர் கரெக்ஷன், அட்ரஸ் அப்டேட், இமெயில் ID அப்டேட் இவை எல்லாமே இங்கே செய்யலாம். ஆதார்ல மொபைல் நம்பர் லிங்க் இல்லாதா கூட, ஆனா மொபைல் நம்பர் அப்டேட்டுக்கு அப்புறம் இருக்கும் இந்த சர்வீசஸ் கமிங் சூன்னு காட்டுது. டிசம்பர் முடிவுக்குள் அவையும் வந்துடும். ஆதார் சேவா சென்டர்ல நீண்ட கியூட நிற்க வேண்டிய காலம் முடிஞ்சு வருது. வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல சொல்லுங்க. சேனல்ல புதியவர்கள்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம மறுபடியும் ஒரு புதிய வீடியோல சந்திப்போம். அதுவரைக்கும் குட் பை, ஜெய் ஹிந்த்.